Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. IBBS, PO and SO கிளர்க்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. கிளியர் ஆனவங்களை விட கிளியர் ஆகாதவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி கிளியர் ஆனவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்கீங்க. கட் ஆஃப் வீடியோ பார்த்துட்டு தான் நான் மெயின்ஸுக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் சார். ஸோ உங்களுடைய மார்க் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு, மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அக்செப்டன்ஸுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக வந்து தேங்க்யூ சொன்னீங்க, குரூப்பில் சொன்னீங்க. உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஒரு குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் நம்ம சேனல் மூலியமாக பெனிஃபிட் ஆகிருந்தா கங்க்ராச்சுலேஷன் ஆஸ்பிரண்ட்ஸ். வாங்க நம்ம கிளியர் ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஸ்டோரி மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காட்டில் எறும்புக்கும் புறாவுக்கும் ரேஸ் வச்சுருக்காங்க. காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் இந்த எறும்பை பார்த்து கேவலமாக சிரிச்சிருக்கு, இல்லைன்னா எள்ளி நகையாடி இருக்கு. இது யாரும் நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்க தான். கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறத பார்த்தாலே நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த புறா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் மேலே போயிடுது. இந்த டாப்புக்கு போனோம், இங்கேருந்து டாப்புக்கு போனோம். ஓகே, இந்த புறா தான் டாப்பர்ஸ். இங்கிலீஷ் நல்லா வரும், மேக்ஸ் நல்லா வரும், அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும், இன்பில்ட்டாகவே நல்லா டாப்பராக இருப்பாங்க. நம்ம ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட், இந்த எறும்பு இந்த சொந்தக்காரங்க, அதாவது காட்டு விலங்குகளை பற்றி கவலைப்படாமல் அது பாட்டுக்கு மெதுவாக ஏறி போயிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா? போகிற வழியில் அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியாத ஒரு இன்கம் சோர்ஸ் அதை கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது எறும்போடைய இன்கம் என்ன? சாப்பாடு. 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் எறும்புக்கு இருக்குது. போகிற வழியில் ஒரு சரியான உணவு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த அது கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் ஃபர்தராக அது கண்டினியூவாக போயிட்டு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த உச்சியை அடைஞ்சிருக்கு. அப்போ புறா சொல்லிச்சான், நீ நானும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம், நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீ முன்னாடி போனதுனால என்ன, நான் லேட்டாக வந்ததுனால என்ன, இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். நானும் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டேன், நீயும் அதே டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருக்க. பட் ஆனால் நான் வர வழியில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை செட்டில் ஆக்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நான் விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த எறும்பு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. அண்ட் அது லைஃப் லாங்குக்கு தேவையான உணவும் அங்கே ஒரு இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்குது. ஸோ நீங்கள் இந்த காம்படிஷன் ஃபீல்டில் அப்படி தான், இந்த டாப்பர்ஸ்க்கு இருந்த ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறதுனால இந்த இடத்த ரீச் பண்ண முடியும். உங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் டைம். ஓகேங்களா? டைம் கொஞ்சம் சேர்ந்து ஆகுமே தவிர மற்றபடி நீங்களும் அந்த புறா மாதிரி அந்த இடத்துக்கு போய் சேருவீங்க. ஓகேங்களா? போய் சேர்றதுக்கான வழியை தான் நாங்கள் எங்களை மாதிரி மென்டார்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நாங்கள் போகிற வழியில் என்னென்ன தடைகள் இருக்கும், என்னென்ன தப்புகள் பண்ணக்கூடாது, நாங்கள் என்னென்ன தப்புகள் பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு வாரத்தில் போகக்கூடிய டைம் 3 நாளில் போய் ரீச் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? இதே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்பயுமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பண்ணக்கூடிய டாப்பரை விட நிறைய அட்டம் பண்ண ரிப்பீட்டர்ஸ்க்கு தான் நிறைய நாலேஜ் இருக்கும். ஒரு டாப்பர்கிட்ட எனக்கு பாஸ் பண்ணணும் இதெல்லாம் டிப்ஸ் சொன்னீங்கன்னா அவர்கிட்ட என்ன டிப்ஸுமே இருக்காது. நான் படித்தேன், ஃபாலோ பண்ணேன், நான் இந்த மெத்தட் அப்ளை பண்ணேன், பாஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணேன், எப்படி பாஸ் பண்ணேன்னே தெரியாதுன்னு தான் டாப்பர் சொல்லுவாங்க. பட் ஆனால் ரிப்பீட்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த சப்ஜெக்டா, இதை படி, இதை படிக்காத, இது இப்படி அட்டன் பண்ணணும், இந்த கொஸ்டினை நீ அட்டன் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். இந்த மாதிரி எல்லா விதமான நாலேஜும் ஒரு ரிப்பீட்டருக்கு கிடைக்கும். அந்த ரிப்பீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போவார். நீங்கள் இப்போ அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியலன்னா இந்த கேட்டகரியில தான் இருக்கீங்க. உங்களுக்கு தேவையானது இந்த டைம் மட்டும்தானே தவிர வேற என்னுமே கிடையாது. ஓகேங்களா?
எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். மற்றபடி உங்களால் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஆனவங்கள பாருங்கள், நிறைய பேர் 10 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு, 6 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த மலையை அடையிறது தான் உங்களுடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இருந்தால் டெஃபினட்டாக அது உங்களுக்கான டைம் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ராக்டிஸ், உங்களுடைய கன்சிஸ்டன்சி இந்த 3க்கும் தகுந்த மாதிரி அதோடைய டைம் டியூரேஷன் சேஞ்ச் ஆகுமே தவிர டெஃபினெட்லி நீங்கள் போய்கிட்டே இருந்தால் அந்த இடத்த போய் அடைஞ்சிருங்கன்னு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். இன்பிட்வீனில் போகும்போது ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் எரர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் ஓட்டி இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ஃபயராக படிப்பாங்க, எக்ஸாம் ஓட்டி இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அது தவறு. எக்ஸாம் ஓட்டி எப்படி இருக்குன்னா ஒரு ஃபயராக இருக்கணும். ஓகேங்களா? கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு கீழே ஸ்மாலாக கொண்டு போகணும். ஒரே அடியாக 10 மணி நேரம் டெய்லி படிக்கிறேன், 15 மணி நேரம் டெய்லியும் படிக்கிறேன், 2 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அது பேர் கன்சிஸ்டன்சி கிடையாது. கன்சிஸ்டன்சின்னா 3 மணி நேரம் படித்தாலும் டெய்லி படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? கன்சிஸ்டண்ட்டோட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட டெய்லி நீங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களால் இந்த புறா மாதிரி இந்த இடத்த ரீச் பண்ண முடியும். இந்த எறும்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அந்த இடத்த போய் ரீச் பண்ணிச்சோம் அப்படி. ஓகேங்களா? இந்த டாப்பரை விட நீங்கள் பெஸ்ட்டான ஆள் தான் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் இந்த டைமில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நம்ம பாஸ் பண்ணால் எப்படி நடத்துகிறாங்க, நம்மக்கிட்ட வேலை இல்லைன்னா எப்படி நடத்துகிறாங்கன்ற கொண்டு உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அண்டு வாழ்க்கையில் சில அடிகள் உழவும். இப்பெல்லாம் என்ன அடிகள் எல்லாம் பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா அப்படி இல்லை. சில விஷயங்களை லைஃப்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்களும் வேலையோடு தான் வெளியே போவீங்கன்னு நான் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன். எப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சியோட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறீங்களோ டெஃபினெட்லி நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. நான் நிறைய பேரை கிளியர் பண்ண வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நம்ம டெலகிராம் குரூப்பில் வேணால் கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? எவ்வளோ பேருக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.